அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்ல போறாங்க கே.ஏ. செங்கோட்டையன் சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் அதிமுகவுல இருந்த முன்னாள் பழம்பெருமை முதல்வர் எம்ஜிஆர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார், எடப்பாடி உள்ளிட்டோரோட கட்சியில பயணித்தவர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல அதிமுகல உள்ள ஒரு பெருமை வாய்ந்த தலைவர்னு சொல்லலாம். இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருந்தவர். இந்த மாவட்ட செயலாளர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்படியா உயர்ந்து அமைச்சர் அப்படிங்கிற ஒரு போஸ்டுக்கு வந்தவர். தொடர்ச்சியா கட்சியோட இதுக்காக உழைத்தவர். இந்நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது கடந்த அக்டோபர் செப்டம்பர் மாதங்கள்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அதிமுக அப்படிங்கிறது பிளவுபட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி தனியா, ஓபிஎஸ் தனியா, சசிகலா அம்மையார் தனியா, அதிமுகங்கிற டீம் தனியா நிக்கிற ஒரு சூழ்நிலையில இதனால வாக்கு வங்கிகள் சிதறுது. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்து அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரலை ஒண்ணு எழுப்பினார். குரலை எழுப்பிய ஒரு சூழ்நிலையில அதுக்கு குறித்து 15 நாள்ல முடிவெடுக்கல அப்படின்னா முடிவெடுக்கணும்னு நான் உத்தரவிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா இது அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைப்புக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கழகத்தோட பொதுச் செயலாளருக்கு உத்தரவிடுறதுக்கு அனுமதி கிடையாது. அதாவது கட்சியோட சட்ட விதிகளின்படி அதுக்கு இது கிடையாது. அதாவது கோரிக்கையே வைக்கலாம். அதாவது ஒருங்கிணைச்ச அதிமுக வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறதுக்கு பதிலா கட்சியை ஒருங்கிணைக்கலன்னா அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்ச உடனே என்ன பண்ணாங்க, கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, அவரை கட்சியில் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து உடனடியா நீக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் கொடுத்திருந்தாரு. இதற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களும் எதிராக பல்வேறு கருத்துக்களும் பரவிச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஏன் பொதுச் செயலாளருக்கு உத்தரவு போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமும், அதே மாதிரி பொதுச் செயலாளர் இவர் சாதாரண சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமும் போச்சு. இது அதிமுக மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அவரை மேலும், அதாவது இது குறித்து மேலும் கேட்டப்போ நாங்க மிக விரைவில் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அவரை தூக்குறேன், அவரோட அதிமுக உறுப்பினர்கள் யாருமே எந்த விதமான கூட்டம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, உத்தரவு கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில அவர் என்ன பண்ணியிருந்தாரு, அவர் இந்த கட்சியில இருந்து அதாவது அதிமுகல இருந்து நான் விலகல அப்படின்னு சொன்னதோட இல்லாம அமைதியா இருந்தார். அதாவது 2 மாத காலமாக ரொம்ப அமைதியாவே இருந்தாரு. அமைதியா இருந்த சூழ்நிலையில அவர் பல்வேறு கட்சிகளுக்கு போறது, அதாவது காங்கிரஸுக்கு போறாருனாங்க, திமுகவுக்கு போறாரு அப்படின்னாங்க, அதே மாதிரி விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வர போறோம் சொல்லி சொன்னாங்க. இப்படி பல்வேறு கட்சிகள்ல அவரை வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்வேறு ஊடகங்கள்ல பல்வேறு வகையில அந்த விஷயங்கள் வெளியாகிட்டு இருந்தது. இந்நிலையில இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருந்தாரா, தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததோட இல்லாம அதற்கு உண்டான கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட அவர் ஒப்படைச்சாரு. ஒப்படைச்சதோட இல்லாம என்ன பண்ணாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணாரு. ஏற்கனவே இன்னும் 3 மாத காலங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர் பதவிங்கிறது முடிய போற ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்ணாரு, தன்னோட பதவி அவர் ராஜினாமா பண்ணாரு. ராஜினாமா பண்ணதோட இல்லாம என்ன பண்ணாரா, பட்டினப்பாக்கத்துல இருக்கிற தாவேகா தலைவரோட விஜயோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அலுவலகத்துக்கு போய் தற்போது சந்திக்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே 4 மணி அளவுல, அதாவது இவர் வரலாம் அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட நிலையில 4 மணி அளவுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, அதே மாதிரி புஷி ஆனந்த், நடிகர் விஜய் உள்ளிட்ட தலைமையில ஏற்கனவே 13 பேர் கொண்ட குழு ஆலோசனை நடத்திட்டு தான் இருந்தது. நடத்திட்டு இருந்த நிலையில தான் தற்போது இவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, அதாவது தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவர் தற்போது அந்த அலுவலகத்தை நோக்கி போயிருக்கிறாரு. அதாவது போயிருக்கிறவற்ற ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கட்சியில மிக பெருமை, அதாவது பழமை வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்றதா இருந்தாலே அதிமுக சொல்லலாம். இதுல அதுல ஒரு ஹை போஸ்ட்ல இருந்த ஒரு மனுஷருக்கு, அதாவது அந்த அளவு உயர்நிலை பதவியில இருந்த ஒரு மனுஷருக்கு அதிக அளவிலான அதிகாரங்களை கொண்ட அமைப்பு செயலாளர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. திமுக தரப்புலையும் அவர் வந்தா கொள்கை பரப்பு செயலாளருக்கு இணையான ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு, அதாவது கழக பொதுச் செயலாளருக்கு இணையான ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்காக பல்வேறு அமைச்சர்களை சமாதானப்படுத்தி வைத்திருந்த ஒரு சூழ்நிலையிலையும் தற்போது அவர் தமிழக வெற்றி கழக கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்கிறாரு. இங்க அவருக்கு அந்த மாதிரி பதவி கொடுக்கப்பட இருக்குதா, அதாவது அமைப்பு செயலாளர் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது வெளியாகிருக்குது. எனினும் அவரோட வாகனம், அதாவது தற்போது அவர் அங்க சட்டமன்றத்துல ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு நேர விஜய் அலுவலகத்துக்குள்ள போகும்போது கூட அவரோட வாகனத்துல கருப்பு அதிமுகவோட சின்னம் பொறிக்கப்பட்ட கொடிதான் இருந்தது. இன்னும் உள்ள போயிருக்கிற ஒரு நேரத்துல இதற்கு அடுத்த கட்டமா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இனிமே தெரிய வரும்.
ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மிகப்பெரிய, அதாவது தேசிய நம்ம இந்த கட்சி என்ன சொல்லிச்சுன்னா, விஜய் கட்சி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து நியாயமாகவும் நிர்வாகத்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தரப்பை ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது இவரும் போய் அந்த கட்சியில போய் இணைஞ்சிருக்கிறாரா, அதாவது இணைய போறாரா, அல்லது அதிமுக இருந்தவரை தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த கொங்கு பெல்ட்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண போறாரா, அல்லது முழுவதுமாக தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியப்படுத்திக்க போறாரா அப்படிங்கிறது குறித்து இன்னும் தெரிய வரும். இனியும் கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேல தற்போது வரை அவர் வந்து அந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து விஜய் வீட்டுக்கு சென்று காத்திருக்கிறாரு. அவர் தற்போது சந்திச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்து வெளிவந்துட்டு இருக்குது. இனி ஒரு காலங்களில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இன்று காலை ஏற்கனவே பதவி ராஜினாமா பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து இப்போ உள்ள போயிருக்கிறவர் இப்படி 50 வருட பாரம்பரியமிக்க அதிமுக விட்டு விலக போகிறாரா இல்லையா, அல்லது இந்த மாதிரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நேரங்கள்ல தெரிய வரும். ஏற்கனவே இவரோட கழக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா மறைமுகமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திக்கிறப்ப கூட சொல்லியிருந்தாரு, எதிர்பாராத பல திருப்பங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் இந்த யூகங்கள் எல்லாமே கிளம்பிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போறாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி யூகங்கள் எல்லாமே கிளம்பிச்சு. இந்நிலையில இந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தற்போது இன்னைக்கு காலையில் அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு திரும்பவும் போய் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட கட்சி அலுவலகத்தில் போய் அவர் போய் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாரு, என்ன சந்திக்க போறாரு, என்னென்ன பேச போறாரு அப்படிங்கிறது இனி வரும் கொஞ்ச நேரங்கள்ல தெரிய வருங்க.